வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 28 வசனத்தை வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை விடுவார். 3 காரியங்கள் வருது. ஒன்று, கற்பத்தின் கனி, தட் இஸ் பிள்ளைகள். உன் பிள்ளைகள் நல்லா செழிச்சிருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. தட் இஸ் நம்ம இயற்கையாகவே பார்த்தாலே, சயின்டிஃபிக்காக பார்த்தாலே நல்லா இடம் போட்டு வளர்த்தா செடி எப்படி இருக்கும், நல்லா வாட்டர்டு பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கத்தரில் இதில் நம்ம ஊன்ற கட்டப்பட்டிருக்கும் போது நம்ம பிள்ளைகள்லையும் அது நல்லா இருக்கும். உன் மிருக ஜீவன் பலன் வரும். மிருக ஜீவனில் பலன் வரும். நம்ம வீட்டில் மிருக ஜீவன்கள் இருக்கலாம். சிலது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆடுகளை வளர்ப்பாங்க. அந்த காலத்தில் வெல்த்துக்கு அதுதான் பண்ணுவாங்க. ரெண்டாவது, அதே மாதிரி வெல்த்தில் என்னென்ன வெல்த்துக்காக அவங்க என்ன சேர்த்து வச்சாங்களோ அதில் எல்லாத்துலேயும் கர்த்தர் எனக்கு பலனிலும் உனக்கு நிலத்தின் கனியிலும் நிலத்தில் உண்டாகும் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக கட்டளையிடுவார். நீங்கள் உங்களை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் யூ கேன் சொன்னார், நீ மலையை பார்த்து பேசினார், மரத்தோடு பேசினார். அது ஒரு இடத்துல மரம் பட்டு போனது. அப்போ நம்ம வார்த்தைக்கு அது செய்தி கொடுக்கும். அதே போல் இந்த இடத்துலையும் போட்டிருக்க நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார்னு போட்டிருக்குது. அப்போ நிச்சயமாகவே நன்மைகளை கட்டளையிடுவார். இது நம்ம ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்து நம்ம அந்த வசனம் வேலை செய்தியான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க.